சவுக்கு, நீ இவ்ளோ மோசமானவனா? போன மாசம் நீ ஒரு யூடியூப் சேனல்ல சொல்லிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? எனக்கும் குழந்தை இல்ல, என் தங்கச்சிக்கும் குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆண்டவனுக்கு கேட்டுருச்சு போல. நீ பெத்த பிள்ளை, உன் ரத்தம் ஆண்டவன் எடுத்துக்கிட்டான். முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து உயிரோடு இருக்கும்போது பார்க்காத பிள்ளைய இன்னைக்கு வந்து எங்க அம்மா பார்த்துக்குவாங்க, சொர்க்கத்துல பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி சொல்றியே, உனக்கு மனிதாபிமானம் இல்லையா கொஞ்சம் கூட? 2வது, குழந்தை அங்க இறந்திருக்கும்போது உனக்கு இங்க வந்து யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ தேவையா? யோசிச்சு பாரு. அந்த குழந்தைய போய் பார்க்க போகாம அடுத்த நாள் அந்த பையன் இறந்த மரத்துக்கு கீழே போய் நின்னு நீ போய் மாலை போட போயிருக்க. நீ என்ன மனுஷன்? ச்சே! என்னய்யா பணம் தேவைதான். இப்படி பேயா அலையாதயா. யாருக்கு சம்பாரிச்சு வைக்க போற? இருந்த ஒரு பிள்ளைய பறி கொடுத்தாச்சு. இனிமே நீ யாருக்கு சம்பாதிக்க போற? என்ன வாழ்க்கை இது? யாருக்காக வாழணும்? நீ எத்தனை பேரை நீ பேசியிருக்கியே. இன்னைக்கு நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்ட? உன் ஃப்ரெண்டு தடாராகி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அந்த பையன் இறந்ததை கேள்விப்பட்டு நான் கால் பண்ணேன். என் போனை கூட ஒரு அட்டன் பண்ணலன்னு சொல்லி சொல்றாரு. சவுக்கு, உங்க மேல உள்ள மரியாதை நிறைய போயிடுச்சு. சாரி சவுக்கு. நீ போயிட்டு வா தம்பி. நீ இங்க இருந்து ஒன்னும் சாதிக்க போறதில்ல. இப்படிப்பட்ட அப்பனுக்கு பிள்ளையா இருக்கிறத விட கடவுள்கிட்டயே போயிருப்பா.